வணக்கம். நம்ம சதீஷ்வா கிராஃப்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்டு கூடைங்க தாங்க பார்க்க போகிறோம். ஒரு ரோலில் அடுத்து 2 2 அந்த மாதிரியான கூடைங்களில் அடுக்கடுக்காக உள்ளார வச்சுக்கலாம். அந்த மாதிரி கூடைங்க தான் நம்ம பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு மினி பாஸ்கெட் ரிட்டன் கிஃப்ட்டுக்காண்டி தான் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாம். இந்த கூடை பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த கூடையோட மெஷர்மெண்ட்லாம் எப்படி அப்புறம் இந்த கூடை எப்படி மேக் பண்ணியிருக்கேன், அப்புறம் இதுக்கெல்லாம் ஹேண்டில்லாம் எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஸ்கை ப்ளூ வித் ஒயிட்டில் மேக் பண்ணியிருக்கேன். இந்த கூடையை நான் சென்டரில் பாருங்களேன், சென்டரில் ஒயிட் கலர் வச்சு 3 ஃப்ளவர் வைக்கிறாப்புல இந்த கூடையை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கூடையோட மெஷர்மெண்ட் அப்புறம் பேஸ் எவ்வளோ வச்சுருக்கேன் எல்லாமே பார்க்கலாம். இந்த கூடைக்கு 5.25 அடி எடுத்துக்கோங்க. 5.25 விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். நான் என்னுடைய ஒயருக்கு ஸ்வஸ்திகான் ஒயருக்கு நான் சொல்கிறேன். 5.25 அடி எடுத்துக்கோங்க. இதில் லென்த் எவ்வளோது வச்சுருக்கேன்னா 17 வச்சுருக்கேன். 17 வச்சு 7 பேஸ் 7 வச்சுருக்கேன். லென்த்து 17. இந்த 17 ஒயரும் நான் ஒயிட் கலர் கட் பண்ணியிருக்கேன். சைடில் ப்ளூ கலர் வச்சு பின்னியிருக்கேன். ரன்னிங் பேஸ் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இந்த கூடையை ஹைட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ளூ 5 லைன் போட்டிருக்கேன். இந்த ஒயிட் கலரில் 7 லைன் போட்டிருக்கேன். சரிங்களா? மறுபடியும் ப்ளூவில் 5 லைன் போட்டு ஒன்று மடக்கி விட்டுருக்கேன். இப்படி தாங்க இந்த ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே ஸ்கை ப்ளூ கலர்லேயே நான் ஹேண்டில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த கூடைக்கு இந்த கூடை ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமால நான் இப்போ அடுத்து அப்கமிங் வீடியோஸ்லாம் நிறைய பெரிய கூடைங்க தாங்க அப்லோட் பண்ண போகிறேன். அதை எல்லாமே பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சாக்லேட் நாட் கூடை. இந்த சாக்லேட் நாட் கூடைக்கு நான் சும்மா மெஷர்மெண்ட் மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதுக்குன்னு நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்லாம் எடுத்திருக்கேன், எனக்கு ஹைட் எவ்வளோது வந்துச்சு, லென்த் எவ்வளோது வந்துச்சு எல்லாமே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு இது 2 ரோல். நம்ம எப்பொழுதுமே கூட எப்படி கிராஸ்கட் மேக் பண்ணுவோம்னா என்னோட வீடியோஸை பார்த்தீங்கன்னா 16க்கு 8 போட்டிருப்பேன். அடுத்து 20க்கு 8 போட்டிருப்பேன். இது 24க்கு 8 வச்சு மேக் பண்ணியிருக்கேன். கரெக்டாக எனக்கு 2 ரோல் ஆனதுங்க. நீங்கள் உள்ள எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்களேன். நல்ல பெரிய அகலமாகவே இருக்குது. இந்த கூடையை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்குலாம். இது சாக்லேட் நாட் ரோஸ் வித் ஒயிட்டில் சாக்லேட் நாட் மேக் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஹைட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 9 அடியில் ஒயர் கட் பண்ணிக்கிட்டேன். ரோஸ் கலர் ஒயர் 9 அடியில் கட் பண்ணி இந்த கூடையை நான் மேக் பண்ணியிருக்கேன். கீழே சாதா நாட்டு தான், நார்மல் நாட்டு தான் போட்டிருக்கேன். அடுத்து 2.5 ரோல் கூட பார்டர் டைப்பு. நம்ம இது மாதிரி கூடைங்க தான் நான் இப்போ அதிகமாக சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதிகமாக கூடைங்க இப்போ தான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு பேஸ்கெட் தான் நம்ம பார்க்க போகிறோம். லெமன் எல்லோவில் பார்டர் டைப்பில் மேக் பண்ணியிருக்கேன். ஹேண்டில் ரெட் வித் சாண்டல், ரெட் வித் எல்லோவில் போட்டிருக்கேன். இது 2.5 கட்டு கூட உள்ள பாருங்கள். ஸ்பேஸ் 10 வச்சுருக்கேன். 10 வச்சுருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸ்பேஸு. ஹைட் லென்த் 25 வச்சுருக்கேன். 25 வச்சு ஹைட் 25ல் ஒன்று போட்டு மடக்கி விட்டுருக்கேன். இது எல்லாமே எனக்கு ஆர்டர் கொடுத்த கூடைங்க தாங்க. உங்களுக்கு இது மாதிரி கூடைங்கெல்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதை கூட பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.